தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டுறதுக்கெல்லாம் எவனும் பிறக்கலை, இனி பிறக்க போகிறதும் இல்லை அப்படின்னு அதிரடியான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அதிமுகவோட முன்னாள் நிர்வாகியான புகழேந்தி. சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசிய விஷயங்கள் இணையத்தில் பயங்கரமான பேசுபொருளாக மாறிச்சு. தலைவரோட ரசிகர்கள் ஆதவ் அர்ஜுனாவை போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க. தலைவரோட ரசிகர்களை தாண்டி ஜென்ரலாக இருக்கிறவங்களே எல்லாரும் ஆதவ் அர்ஜுனாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் நம்ம புகழேந்தியும் சும்மா பிளாஸ்ட்டுங்கிற அளவுக்கு பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்களேன். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ கேவலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீ என்ன ரஜினிகாந்தை சாதாரணமாக நினச்சிட்டு பேசுகிறாரு ஆதவ் அர்ஜுனன் யாரோ பேசியிருக்காரு. ரொம்ப வேதனைப்படுறேன். அனாவசியமாக நீங்கள் நக்கீரன் கோபால் அவர்களை சீண்டினீர்கள். ரொம்ப அசிங்கமா திரும்பி பதில் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இப்ப போய் ரஜினிகாந்த் போய் சீண்டுறீங்க. அவர் அரசியலே வேண்டான்னார். பிஜேபி அவர் எம்பியா பண்ற, அது பண்ற, இது பண்ற, எதோ பண்ணி அவார்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணி பார்த்துச்சு. ஆனாலும் அந்த மனிதர் சாயவில்லை, பிஜேபி பக்கம் போல. அவர் அங்கே இருப்பவர்களை தெரிஞ்சு வச்சிருக்கா, மரியாதை கொடுக்குறார். நம்ம போனாலும் அன்னைக்கு போயஸ் தோட்டத்துக்கு பூவை போடணும், புகழேந்தி நீங்க போடுங்க நான் போடுறேன். 2 நிமிஷம் தகராறு. சூரியமூர்த்தி பக்கத்தில் இருந்தார் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி இல்ல நீங்க தான் போடணும்னு சொல்லி சொன்னேன். என்ன தெரியும் ரஜினிகாந்த் உங்களை பத்தி? எப்ப விரட்டப்பட்டார் ரஜினிகாந்த்? யாரு மிரட்டது ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் மிரட்டுறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் யாரும் பிறக்கல சார், மிரட்டவும் இல்லை, அது எப்பயும் நடக்காது. அதை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம வாயை கொடுத்து கெட்ட பேரை வாங்கிறார் ஆதவ் அர்ஜுனன். நான் ரொம்ப அன்பா சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு இந்த கெட்ட பேர்லாம் விஜய்க்கு தான் போய் சேரும். ஆகவே வாயில நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வீணா போயிடுவீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க இவங்களெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது விஜய் கண்டிச்சு வைக்கணும். அவருக்கு பின்னாடி தான் இவர் சினிமாவுக்கு வரார். அவங்க அப்பா சந்திரசேகர் தெரியும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் யாரு. ஆகவே யாருக்கும் தீங்கு செய்யாத மனிதர், நல்ல எண்ணம் படைத்தவர், சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுக்கு பின்னால் கொடிகட்டி பறந்தவர். அவரை போய் கிரிட்டிசைஸ் பண்றதுலாம் ஒரு நியாயமான முறையில்லை. அதனால்தான் எனது அண்ணன் திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் கடுமையாக கண்டித்தார். அதை ஒரு அந்த கூட்டணியில் ஸ்ட்ராங் போர்ஸில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய திருமாவளவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நானும் அதை வன்மையாக அவரது வழியிலே வன்மையாக கண்டிக்கிறேன்.